இறைவனை வணங்கி இந்த ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு, அத்துணை பிரிவுகளின் முதல்வர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய எனது ஆசிரிய உறவுகள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆசிரியர் தின விழா உரையை துவங்குகின்றேன். இங்கு எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆசிரியர் பணியில் சவால்கள் என்பது எனக்கு ஒதுக்கப்பட்ட தலைப்பு. அந்த ஆசிரியர் பணியில் சவால்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பை ஒரு 2 வகையில அதை நான் பிரித்து கொண்டு பேசுவதற்கு முன்பாக இந்த ஆசிரியர் தின விழாவை பற்றி எதற்காக இதை கொண்டாடுகிறோம் என்பது தொடர்பான ஒரே ஒரு செய்தியை சொல்லி என் தலைப்பு சார்ந்த விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். செப்டம்பர் 5 ஆசிரியர் தின விழா நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கு சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் ஆசிரியர் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது என்பது எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் ஏன் அவர் பிறந்த நாள் ஆசிரியர் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது என்பது சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனாலும் அதை இங்கே நான் சொல்ல விழைகின்றேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது அரசு முறை பயணமாக அவர் ரஷ்யாவுக்கு செல்லுகிறார். அப்படி அந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிற பொழுது ரஷ்யாவிற்கு அவர் சென்று அங்கே அவருக்கு தங்குவதற்காக ஒரு அறையை ஏற்பாடு செய்கிறார்கள். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர் தனியாகத்தானே வருவார், அவருக்கு ஒரு ஆள் தங்குவது போல ஒரு படுக்கை இருக்கை மட்டும் இருந்தால் போதுமா என்பதை கேட்டு சொல்லுங்கள் என்று அவரை தொடர்பு கொண்டு அவர்கள் கேட்ட பொழுது அந்த செய்தியை டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களிடத்திலே தெரிவிக்கின்றார்கள் அதிகாரிகள். அதற்கு அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு அறை ஒதுக்கினால் போதும், ஆனால் ஒரு ஆள் படுப்பது போல எனக்கு பெட்டு தேவையில்லை, இருப்பதிலே மிக பெரிதான பெட்டு 2 பேர் படுப்பதற்கு உரிய அளவுடைய ஒரு பெட்டை எனக்கு ஒதுக்கீடு செய்ய சொல்லுங்கள் என்று அவர் சொல்லிவிடுகிறார். அதே போல் அவர்கள் செய்து விடுகிறார்கள். ஒரு ஆள் தானே தனியாக வருவார், மனைவியும் கூட வர மாட்டாரே, ஏன் இவருக்கு 2 பேர் படுப்பது போல் எதற்கு இன்னொரு பெட் என்று ஒரு கேள்வி அங்கே இருந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிதான கேள்வியாகிவிட்டது. இன்னொரு ஆள் யார் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமான கேள்வி. இப்படி ஏதாவது ஒரு செய்தியை சொன்னால் அது என்னன்னு தெரிஞ்சு கொள்ற வரைக்கும் நிறைய பேருக்கு தூக்கமே வராது. கூட இருந்தவங்களாம் மண்டையை வச்சுக்கிறான். அவர் ஒரு ஆளாகத்தான் போறார், இரவு அந்த அறையிலே தங்குகிறார். இன்னொரு ஆள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அங்கே இருப்பவருக்கு அவ்வளவு ஆவா. காலையில எழுந்தவுடன் எல்லாரும் அவர்களில் சிலர் அவருடைய அறைக்கு சென்று பார்க்கிறார்கள். அந்த பெரிய பெட்ல அவர் ஒரு ஓரமாக படுத்திருந்திருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் இருந்தது அத்தனையும் புத்தகங்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டு உறங்கி கொண்டிருந்திருக்கிறார். ஐயா, ஏன் இவ்வளவு புத்தகங்கள், ஓரிரவு உறங்குவதற்கு ஏன் இவ்வளவு புத்தகங்கள் என்று கேட்டபொழுது, இரவு நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் விழித்தெழுவேன், நான் எழும்பொழுதெல்லாம் நான் பேசுவது என் புத்தகத்தோடு தான், எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்து படிப்பேன் என்று அவர் பதிலளிக்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இங்கு என்னவாக இருக்கிறது என்றால், அப்படி படிப்பதில் அவர் ஆர்வம் காட்டியதனாலே தான் அவர் பிறந்த நாளை ஆசிரியர் தின விழா நாளாக இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது நமக்கு ஒரு படிப்பினை. ஆசிரியர்கள் படிப்பிப்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் படித்து கொண்டே இருப்பவர்கள் என்ற ஒரு செய்தியை இந்த நாளில் அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். மாணவர்களை படிக்க வைக்கிறவர்கள் மட்டும் ஆசிரியர்கள் அல்ல, படித்து கொண்டே இருப்பவர்கள் ஆசிரியர்கள். கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஆசிரியர் தின விழா நாள் கொண்டாடுவதனுடைய முக்கியமான நோக்கமே இதுதான். இப்பொழுது என் தலைப்பு சார்ந்த விஷயத்திற்கு நான் செல்லுகிறேன். சவால்கள் 2, ஒன்று வளாகம் சார்ந்த சவால், இன்னொன்று வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சவால்கள் என்று 2 விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஆசிரியர் பணி என்பது எவ்வளவு பெரிய சவாலான பணி என்று இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். எனக்கு மேடை கிடைத்திருக்கிறது, என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, நீங்கள் பகர முடியவில்லை.
ஒரு வகுப்பறை எவ்வளவு சவாலானது என்பதை அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிற நம் அத்தனை பேருக்கும் தெரியும். கல்லூரி படிப்பில் தொடங்கியது நம்முடைய சவால். இன்றைக்கு ஆசிரியர் ஆனதுக்கு பிறகும் அந்த சவாலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 3 ஆண்டு படித்த அந்த நாட்களிலே நம்மளுக்கு வைக்கப்பட்ட அந்த ஆங்கில பேப்பரை எப்படி நாம் பாஸ் செய்வது என்று